இல்லை என்ன விலை ஏறல இவ்வளோ நாள். பால் விலை, கரண்ட் விலை அப்படின்னு எத்தனையோ விலைகள் ஏறி இருக்கு. ஆனால் அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்க மாட்டீங்க. இன்னைக்கு அந்த பக்கத்துல இருந்து ஆயில் வரல அப்படின்னும் போது எல்லாரும் ரஷ்யா கிட்ட தான் வாங்கணும். ஏன்னா ஒன்று அமெரிக்கா கிட்ட போகணும், இல்லை ரஷ்யா கிட்ட போகணும். டிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்கு. அப்போ ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில வாங்குறாங்கிற போது அது மட்டும் இல்லை, இப்போ இந்த கல்ஃப் ஆயில்லாம் வரலன்றதுனால விலை ஏறி போச்சு. உடனே சொல்லலாம் எலெக்ஷனுக்காக. ஆமாம், எலெக்ஷனுக்காக தான் விலை ஏற்றல. என்னப்போ அட்லீஸ்ட் அதுக்காகவாவது விலை ஏற்றாமல் இருந்தாங்கல்ல. இப்போ 3 ரூபா ஏற்றிருக்காங்க. எவ்வளோ பெருசாக ஏறி போச்சு உனக்கு? 3 ரூபா தானே. அது அண்ணன் ராகுல் காந்தி ரொம்ப அழகாக சொன்னார். பாருங்க, இந்த சுமையெல்லாம் மக்கள் தலையில கட்டுறாங்க. மக்கள் தலையில கட்டாம யார் தலையில கட்டுவாங்க? டாலர் வரை ஏறிச்சு இதானே தெரியுது. அது ஏறினதுனால உனக்கு எந்த விதத்துல பாதிப்புன்னு எனக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் சொல்றேன். இன்னைக்கு டாலர் வரையை பத்தி பேசுறவங்கலாம் அதை தான் சொல்லிடுங்க. மக்கள் ஏமாத்துறாங்க சொல்றீங்களா? நான் கேள்வி சொல்லு. டாலர் விலை ஏறிச்சுப்பா, அதனால உனக்கு என்ன பாதிப்பு? இதில் 1 லிட்டர் பெட்ரோலில் கம்பெனிகள்லாம் 50 ரூபா லாபம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அதை விட வடிகட்டின முட்டாள்தனம் ஒன்று இருக்க முடியாது. இப்போ இந்த $80 வாங்கி அதை ரிஃபைன் பண்ணி நீங்கள் பெட்ரோலை அனுப்புறீங்க அப்படின்னா 1 லிட்டர் பெட்ரோல் 50 ரூபா அப்படின்னு விற்கிறோன்னு வச்சுக்கோங்க. இதே $60 வாங்கி விற்கும்போது உங்கள் ப்ராஃபிட் அதிகமாகும். அதைத்தான் வின்ஃபால் ப்ராஃபிட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அப்படியே இங்கே ஒதுக்கினாங்க. அதே மாதிரி இப்போவும் ஏற்றுமதி செய்கின்ற அந்த பெட்ரோல் டீசலுக்கான வரியையும் உயர்த்தி இருக்கின்றார்கள். ஸோ இது குறைஞ்ச போது தனியார் நிறுவனங்கள் லாபம் அடிக்கிறதுக்காக அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள பப்புன்னு சொல்றதை தவிர வேற எதுவும் இல்லை. இந்த யுஏஇல இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க. 30 மில்லியன் பேரல், அப்போ 15 ஷிப்பில் வரக்கூடிய அந்த க்ரூட் ஆயில் அதை இந்தியாவில் அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. என்ன சார், இங்கே வச்சா மாதிரி வச்சுட்டு நாளைக்கு ஒரு அவசரம்னா அவங்க தூக்கிட்டு போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, அதை விளக்கண்ணீங்களா? அந்த அக்ரிமெண்ட்டோட ஷரத்து என்ன சொல்லுது அப்படின்னா, இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் டெய்லி பஞ்ச் அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் கௌதம். சார், இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பெட்ரோல் ரேட் அதிகமாக்கிட்டாங்க. அது தமிழகத்தில் 3 ரூபா ஏற்றிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? தமிழகனையா இந்தியா முழுக்க 3 ரூபா தான் ஏற்றிக்கிறாங்க. இப்போ என்ன பெருசாக ஏறி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க? இல்லை என்ன விலை ஏறல இவ்வளோ நாளில். பால் விலை, கரண்ட் விலை அப்படின்னு எத்தனையோ விலைகள் ஏறி இருக்கு. ஆனால் அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்க மாட்டீங்க. இன்னைக்கு எத்தனை நாளாக அங்கே சண்டை ஆரம்பிச்சு அங்கேருந்து எண்ணெய் வருவதற்கு எவ்வளோ சிரமம் அப்படின்னு. சரி, ரைட்டு, நமக்கு அந்த எண்ணெய் இல்லாட்டாலும் நமக்கு ரஷ்யாவிலேருந்து ஆயில் வந்துட்டுருக்கு. பட் ஸ்டில் விலை ஏறி போச்சு இல்லையா? முன்னாடி அதை குறிப்பாக கல்ஃப் ஆயில் வந்துட்டே இருந்தது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆயில் விலை ஏறல. ஒரு $80 அப்படின்னு அந்த ரேஞ்சிலேயே ஓடிட்டு இருந்தது. அப்போ ரஷ்யாவுக்கு எதிரான தடைகள் இருந்தது. அதையும் மீறி நம்ம வாங்கினோம். ரஷ்யாவுக்கு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் வாங்கலை அப்படின்றதுனால நம்ம தான் வாங்குகிறோம். நம்ம, சைனா இப்படி 2 பேர் தான் அப்படின்றதுனால டிஸ்கவுண்ட்டில் கொடுத்தாங்க. அதுவும் ஆரம்பத்தில் $10 கொடுத்தவங்க அதுக்கப்புறம் $3 அப்படின்னு குறைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நாள் அந்த $10 நிற்கலை. இன்னைக்கு அந்த பக்கத்துல இருந்து ஆயில் வரல அப்படின்னும் போது எல்லாரும் ரஷ்யா கிட்ட தான் வாங்கணும். ஏன்னா ஒன்று அமெரிக்கா கிட்ட போகணும், இல்லை ரஷ்யா கிட்ட போகணும். டிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்கு. அப்போது ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில வாங்குறாங்கிற போது அது மட்டும் இல்லை, இப்போ இந்த கல்ஃப் ஆயில்லாம் வரலன்றதுனால விலை ஏறி போச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட $105, $110, $120 அப்படின்னு போயிட்டு இருக்குதுங்க. அந்த ரேட் அப்படின்னாலும் ஆக்சுவல் ரேட்டுன்றது அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம இன்னைக்கு பேப்பரில் பார்ப்போம், காய்கறி விலை அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த விலைக்கு நம்ம வாங்க முடியுமா? இதை பார்த்துட்டு என்னங்க பூண்டு $120 போட்டுக்குது, $150 சொல்கிறீங்கன்னா அப்போ அந்த பேப்பர் கடையே போய் வாங்கிக்கோ அப்படின்வாங்க. ஸோ இவ்வளோ சிக்கல் இருக்குதுன்னு போது இவ்வளவு நாளாக உடனே சொல்லலாம் எலெக்ஷனுக்காக. ஆமாம், எலெக்ஷனுக்காக தான் விலை ஏற்றலை. என்னப்போ அட்லீஸ்ட் அதுக்காகவாது விலை ஏற்றாமல் இருந்தாங்கல்ல. இப்போ 3 ரூபா ஏற்றிருக்காங்க. எவ்வளோ பெருசாக ஏறி போச்சு உனக்கு? 3 ரூபா தானே. 3 ரூபாயில் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? சார், மக்கள் தான் சார் எதாவது பாதிக்கப்படுறாங்க. ஆமாம், அது அண்ணன் ராகுல் காந்தி ரொம்ப அழகாக சொன்னார். பாருங்க, இந்த சுமையெல்லாம் மக்கள் தலையில் கட்டுறாங்க. மக்கள் தலையில் கட்டாமல் யார் தலையில் கட்டுவாங்க? இப்போ நாடு தான் அதை சுமக்கணும் அப்படின்னா, நாடுன்றது எங்கேருந்து வந்தது? மக்கள் சேர்ந்தது தானே நாடு. நான் தனியாக நாடுன்னு ஒன்று இருக்குதா? ஆடு மாதிரி மக்கள், அந்த நிலம், அதை சேர்ந்தது தான் ஒரு நாடு அப்படின்றது. அப்போது ஒரு கடன் அப்படின்னு சொன்னால், நாட்டின் கடன் இவ்வளோ அப்படின்னா அந்த நாடை திருப்பி கட்ட போது நாடுன்றது மக்கள். அந்த மக்கள் தலையில் தானே அந்த சுமை வருது.
அப்புறம் நாடு சுமக்கணும் இல்லை அரசியல்வாதிகள் சுமக்கணும்னா என்ன பைத்தியார்த்தனமாக இருக்குது இது. இதுதான் அவருக்கு அரசியலும் தெரியாது, எக்கானமியும் தெரியாது, வாய்க்கு வந்ததை எதையாவது வந்து ஓடறிட்டு போவார். அதை பிடிச்சின்னு உடனே சில பேர் இங்கே ஜிங்கு ஜிங்குன்னு ரீல்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க. சரி, இப்போ இந்த 3 ரூபா விலை ஏற்றலை அப்படின்னு வச்சுப்பாங்க. இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நம்ம இந்த பெட்ரோல் போடுறோம்ல, இந்தியன் ஆயிலு, பாரத் பெட்ரோலியம், ஹெச்பி, இவங்க தான் வந்து அந்த லாஸை ஏற்கணும். சார் கம்பெனி தானே லாஸ் அப்படின்னா விளக்கணைங்களா, அதெல்லாம் கவர்மெண்ட் கம்பெனி. அந்த லாஸ்ன்றது கவர்மெண்ட்டுடைய லாஸ். இப்போ சில பேர் இன்னும் புத்திசாலித்தனமாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. நாங்கள் அப்போது இவ்வளோ நாளாக சரி இப்போ வந்து $120 ஏறிடுச்சு அப்படின்னு விலை ஏற்றுறீங்க. அப்போ இதுக்கு முன்னாடி $80, $60 அப்படி இருந்தப்போ இந்த ப்ரைவேட் ஆயில் கம்பெனி அப்போ அவங்கெல்லாம் கொள்ள லாபம் வச்சுருப்பாங்கல்ல, அதுக்கு நீங்கள் துணை போனீங்கல்ல அப்படின்னு ஏதோ அண்ணே நீங்கள் எஸ்எல்சி ஃபெயிலு, நான் 8th பாஸ் அண்ணே அப்படின்வாரு. அந்த மாதிரி தான் பார்க்கணும் நம்ம. நம்பர் 1, இந்த பெட்ரோல் விலை 100 ரூபா விற்குது அப்படின்னு சொன்னால் இந்த 100 ரூபாவில் அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. க்ரூட் ஆயில் காஸ்ட்டு, அதுக்கப்புறம் அதை ரிஃபைன் பண்ணி அங்கே பங்க்கில் கொண்டு வந்து கொடுக்குற வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் கமிஷன், பங்க்கு கமிஷனு, இதெல்லாம் சேர்த்து ஒரு அமௌண்ட் இருக்குது. அதற்கு பிறகு இந்த ஸ்டேட்டோட டேக்ஸ் போர்ஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய டேக்ஸ் போர்ஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா தான் அந்த ஆயில் கம்பெனிகளுடைய ப்ராஃபிட் அப்படின்றது. நீங்கள் நினைக்கிற மாதிரி 50 ரூபா, 100 ரூபா, 100 ரூபா இல்லை, பெட்ரோல் விலையே 100 ரூபா தான். இதில் வந்து 1 லிட்டர் பெட்ரோலில் வந்து கம்பெனிகள்லாம் வந்து 50 ரூபா லாபம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அதை விட வடிகட்டின முட்டாள்தனம் ஒன்று இருக்க முடியாது. அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு தவிர வரிகள் தான் பெரும்பாலான அளவு. அந்த டீலர் கமிஷன் அதெல்லாம் எப்பவும் இருக்கா மாதிரி தான், அதில் எந்த சேஞ்சும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது இந்த தனியார் நிறுவனங்கள் ரஷ்யா கிட்டேருந்து கொஞ்சம் கம்மியாக வாங்கி நாம் வந்து இந்த யூரோப்பியன் நேஷன்ஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தோம். சரி, இங்கே விற்றா தானே டேக்ஸ், நீங்கள் அங்கே அனுப்புறீங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணாங்க, அந்த மார்க்கெட் ரேட் இங்கே 60க்கு வாங்கி அங்கே 80க்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது வின்ஃபால் ப்ராஃபிட் டேக்ஸ் அப்படின்னு அந்த ஏற்றுமதி செய்கின்ற நிறுவனங்கள் மீது மத்திய அரசாங்கம் போட்டாங்க. ஏன்னா அவங்க டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க, மார்க்கெட் ரேட்டில். சரி, இப்போ இங்கே $60க்கு வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் ரேட்டு $80 இருக்குது. ஒரு கணக்குக்கு சொல்கிறேன், இவங்க டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த $80க்கு வாங்கி அதை ரிஃபைன் பண்ணி நீங்கள் பெட்ரோலை அனுப்புகிறீங்க அப்படின்னா 1 லிட்டர் பெட்ரோல் 50 ரூபா அப்படின்னு விற்கிறோன்னு வச்சுப்பாங்க. இதே வந்து $60க்கு வாங்கி விற்கும்போது உங்கள் ப்ராஃபிட் அதிகமாகும். கரெக்டாக? அதைத்தான் வின்ஃபால் ப்ராஃபிட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அப்படியே இங்கே ஒதுக்கினாங்க. அதே மாதிரி இப்போவும் வந்து ஏற்றுமதி செய்கின்ற அந்த பெட்ரோல் டீசலுக்கான வரியையும் உயர்த்தி இருக்கின்றார்கள். ஸோ இது வந்து குறைஞ்ச போது தனியார் நிறுவனங்கள் லாபம் அடிக்கிறதுக்காக அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள வந்து பப்புன்னு சொல்கிறத தவிர வேறு எதுவும் இல்லை. ஏன்னா பப்புன்னா என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல, ஒன்றும் தெரியாது, சின்ன குழந்தை அப்படின்னு அர்த்தம்னு எனக்கு யாரோ சொன்னாங்க. ரைட்டா? அடுத்தது இப்போ அந்த ஆயில் கம்பெனிகளுடைய லாஸ், கம்பெனி தானே லாஸ் அப்படின்னா அதை ஏற்கனவே சொல்லிட்டேன், கம்பெனின்றது கவர்மெண்ட்டுங்க, இந்த லாஸ்ன்றது மக்களுடைய லாஸ் அல்டிமேட்லி. இது கூட தெரியாமல் இருந்தீங்கன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தது எவ்வளோ ஆகிப்போச்சு, 3 ரூபா தானே, அவ்வளோ பெரிய இதுவாக ஒரே நாளில், அதாவது பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரே நாளில் 7000 ரூபா ஏற்றிட்டு அதெல்லாம் வந்து தாங்கிட்டு தாங்க ஆகணும் அப்படின்னு சொன்னவங்க மன்மோகன் சிங் அரசு. அன்னைக்கு இருந்த நிலைமை 7000 ரூபானது ரொம்ப பெருசு. ஏன்னா இப்போ நீங்கள் இஎம்ஐ கட்டுறீங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி 20,000 ரூபா அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அதே 20,000 ரூபா இன்றைக்கி உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒத்துக்கிறீங்களா? ஸோ ஒரு 15 வருஷம் 18 வருஷத்துக்கு முன்னாடி 7000 ரூபான்றது பெரிய விஷயம். இன்னைக்கு 7000 ரூபா ஏற்றிருந்தா கூட அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் 3 ரூபா தான் ஏற்றிருக்காங்க. இதை விட உங்களுக்கு என்ன பண்ண முடியும் கௌதம்? சார் அதே மாதிரியே மோடி அவர்கள் வந்து சொல்கிறாங்கன்னா யாரும் நீங்கள் ஃபாரின் போகாதீங்க, ஆனால் இப்போ அவர் மட்டும் போயிருக்காரு சார், யுஏஇ போயிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? சின்ன குழந்தை மாதிரி கேள்வி கேட்குறீங்க. நான் வந்து இது என் சின்ன குழந்தையில் நான் அந்த ஒரு விஷயம் சொன்னால் தான் உங்களுக்கு கப்புன்னு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா குழந்தை உதாரணம் சொன்னால் தானே அது கரெக்டாக இருக்கும். நான் ஒரு 3வது 4வது படிக்கும்போது அப்படின்னு வச்சிங்களேன், அப்போ வந்து அப்படியே கொஞ்சம் கேள்வி கேட்கறதுக்கு அப்படியே கொஞ்சம் தைரியம் வருது. ஒரு நாள் நல்ல மழை பெய்யுது. எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரு, டேய் வெளில நல்லா மழை பெய்யுது, ரோட்லலாம் போய் விளையாடாத, வீட்டுக்குள்ளேயே உக்காந்திங்கன்னு விளையாடு. அப்போ டிவிலாம் கிடையாது, வீட்டுக்குள்ளேயே உட்காந்து விளையாடினா வீட்டுக்குள்ளே, அது நம்ம தூண்டு வீடு,
அதில் என்னத்தை விளையாடுறது, அதுலேயும் அங்கங்கே விழுவோம். எனக்கு கடுப்பாக இருக்கும். குழந்தைங்கனாலே மழையில் போய் கும்மாளம் போடணும்னு. இன்றைக்கி ஹீரோயின் இல்லாமல் மழையில் டான்ஸ் ஆடும்போது சின்ன குழந்தைங்க ஆடாமல் இருக்குமா, நமக்கெல்லாம் துருத்துருன்னு இருக்கும். அப்போது திடீர்னு அப்படி அம்மா கொஞ்சம் கண்ணை சிற நேரமாக பார்த்து வெளில போய் விளையாட்டு வந்துடுவோம். திட்டுவாங்க. அது அப்படியே போய் அப்போல்லாம் மழை காலம், நிறைய மழை பெய்யும். ஒரு நாள் எனக்கு கடுப்பாயிடுச்சு. என்ன மட்டும் வெளில போவாதான்னு சொன்னால் அப்பா மட்டும் வெளில போய் நிற்கிறாரு, அது மட்டும் நியாயமா? இப்படி சோகா கேட்டேன் நான். இன்னைக்கு நீங்கள் கேட்டீங்க பாருங்க, அதே மாதிரி தான். என்ன வெளில போவாதன்னு சொல்கிறல்ல, நீ மட்டும் வெளில போயிட்டு வரியே, அப்போ எனக்கு ஒரு நியாயம் உனக்கு ஒரு நியாயமா அப்படின்னு சும்மா பாயிண்ட்டை பிடிச்சா. நீங்கள் இப்போ பாயிண்ட்டை பிடிச்சா மாதிரி எங்கள் அம்மா புளிர்னு ஒன்று விட்டாங்க முதுகில். அப்புறம் எங்கள் அப்பா வந்து, எதுக்கு குழந்தைய அடிக்கிறேன், அவன் தான் தெரியாமல் கேட்குறான் அப்படின்னா அதுக்கு நம்ம சொல்லணும். என்ன இது மாதிரி லூஸ் மாதிரி கேள்வி கேட்குறான்? இல்லை, நான் உங்களை சொல்லலை, எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க. மக்கள் கேட்குறது நான் சொல்கிறேன் சார். அதனால் என்ன லூஸுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்லாம் கேட்காதீங்க. அப்போ எங்கள் அப்பா சொன்னார், டேய் நீ வெளில போய் விளையாட வேண்டிய அவசியம் கிடையாது, வெளில போக வேண்டிய அவசியமே கிடையாது. மழை, ஸ்கூல் லீவ் விட்டாங்க, நீ வீட்டுக்குள்ளேயே உட்காந்து பாட புத்தகத்தை படி, இல்லைன்னா இதுவோ ஒன்று பண்ணு, இல்லை இப்படி உட்காந்துன்னு ஓரமாக கப்பல் விட்டு விளையாடு, மழையில் போகாது. அதுக்கு தான் நான் சொன்னேன். ஆனால் நான் இன்னைக்கு வெளில போகலன்னு வச்சுக்கேன், சோத்துக்கு என்ன பண்ணுவேன், யார் சம்பாதிப்பா? நான் வெளில போய் வேலை பார்த்தா தானே காசு வரும். நானும் ஒன்றை மாதிரியே வீட்டுக்குள்ளே மழை பெய்யுதுன்னு உட்காந்துருந்தேன்னா காசு வருமா? அப்போ தான் என் மூளையில் உரைச்சிது, வெளில போக வேண்டியவங்க கட்டாயமாக போனோம், போக வேணாம், போக வேண்டிய கட்டாயம் இல்லை அப்படின்றவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்றது. இன்றைக்கி பிரதமர் வெளில போயிருக்கார் அப்படின்னு சொன்னால், முதல்ல யுஏஇ போயிருக்கார், ஒரு அக்ரிமெண்ட், நிறைய விஷயங்களை சைன் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட் என்னென்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த அத்தனை காலகட்டம் வரைக்கும், 2014 வரைக்கும், நடுநடுவில் கொஞ்சம் வேறு கட்சி ஆட்சியில் இருந்தது, பாஜக இருந்தது. ஸோ ஒட்டுமொத்தமாக அதிக வருஷங்கள் ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் தான். 2014 வரைக்கும். இன்றைக்கி வந்து மத்திய அமைச்சர் சொல்கிறாரு, நம்மக்கிட்ட வந்து பெட்ரோல் கைவசம் 74 நாளைக்கு இருக்குது அப்படின்றாரு. இப்போ 74 நாள்னு சொல்கிறாங்க. 2014க்கு முன்னாடி எத்தனை நாள் இருந்திருக்கும் தோராயமாக சொல்லுங்கள்? அவங்க ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் அப்படின்னு ஒன்றுமே பண்ணல. இவங்க வந்த பிறகு தான் அந்த மாதிரி வந்து பெட்ரோலியத்தை நமக்கு ஒரு அவசரம் பிரச்சனைன்னா வேணுன்றதுக்காக அந்த எஸ்பிஆர் அப்படின்றத ஆரம்பித்தாங்க. அதனால் இதை பற்றி கேள்வி கேட்குறதுக்கு அவங்களுக்கு யோதியே கிடையாது. இந்த யுஏஇயில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க. 30 மில்லியன் பேரல், நார்மலாக அந்த வெரி லார்ஜ் க்ரூடு கண்டெய்னர்னு சொல்லுவாங்க, கார்கோ, அது வந்து அந்த வெசல்ஸ்லாம் 2 மில்லியன் பேரல் அது டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 15 ஷிப்பில் வரக்கூடிய அந்த க்ரூட் ஆயில் அதை வந்து இந்தியாவில் அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. சார் என்ன சார் இது, நம்ம ஊரில் வந்து அவங்க ஆயிலை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க, இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னா, அட விளக்கெண்ணீங்களா, அதுக்கான வாடகையும் அவங்க கொடுத்துட்றாங்க. அந்த இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படியே பள்ளம் தோண்டி புதைக்கிற விஷயம் கிடையாதுங்க. ஆயில் ஸ்டோரேஜ் அப்படின் போது அதுக்கு ஏகப்பட்ட கட்டமைப்பு இருக்கின்றது. ஸோ அதுவும் அவங்க வந்து காசில் ஷேர் பண்ணிக்கிறாங்க, புரியுதுங்களா? ஸோ அவங்களே கட்டி அதில் ஆயிலை ஸ்டோர் பண்ணி, இந்த நம்ம லீஸுக்கு எடுக்கிறோம் இல்லையா, நிலம் குத்தகை அப்படின்னு, அந்த மாதிரி அதுக்கு வாடகையும் நமக்கு காசு கொடுத்துட்றாங்க. ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு வந்துருச்சுன்னா, என்ன சார் இங்கே வச்ச மாதிரி வச்சுட்டு நாளைக்கு ஒரு அவசரம்னா அவங்க தூக்கிட்டு போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, அட விளக்கண்ணீங்களா, அந்த அக்ரிமெண்ட்டோட ஷரத்து என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் இந்தியாவுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அவங்க இதை எடுத்து பாகிஸ்தானுக்கு கொடுத்துருங்க, அது எங்கள் ஆயில் தானே, நாங்கள் தான் வாடகை கொடுக்குறோம்ல, அது ஏன் இடம் தானே, அதை சீனா கொடுங்கலாம் சொல்ல முடியாது. நாம் எங்களுக்கு வேணுங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு, நமக்கு தான் ஃபஸ்ட்டு ரைட். இதை விட ஒரு அக்ரிமெண்ட் வேறு யார் போட முடியும் சொல்லுங்கள்? அவங்க காசில் எல்லாத்தையும் பண்ணி ஒரு அவசரம்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம். 15 VLCC கௌதம், அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அக்ரிமெண்ட் இது. அதுக்கப்புறமா கேஸுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இப்போ யுஏஇயில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ், ஈரான் இதான தகராறு பண்ணின்னுக்குது. அண்ணாண்ட பக்கம் அந்த ஃபுஜைரா அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு பைப் லைன் வந்து ரொம்ப வேகமாக போட்டுட்டு இருக்காங்க. அது 27 அதுக்குள்ளே அடுத்த வருஷம் முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ தட் அந்த பக்கமாக டைவெர்ட் பண்ணிடலாம், இவனை என்ன உட்காந்து கெஞ்சி நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க.
அந்த ஓமன்லேருந்து அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் தாண்டி ஓமன் இருக்கு இல்லையா, அதுலேருந்து இந்தியாவுக்கு அண்டர்சி பைப்லைனுக்கும் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சொல்லப்போனால் பைப்லைன் அப்படின்றது இன்னும் சீப்பு. ஷிப்புன்னும் போது அதுக்கு காஸ்ட் அதிகம். அங்கே நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன் வந்து ரஷ்யாவிலேருந்து யூரோப்புக்கு போயிருந்தது, வடகணையை உடச்சி வச்சானுங்க. அந்த மாதிரி இங்கே வந்து அந்த அண்டர்சி பைப்லைன் அப்படின்னு அது வேற டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சொல்லுங்க, இதெல்லாம் ஒருத்தர் வெளிநாடுகளுக்கு போய் சாதிக்கிறாருன்னு சொன்னால் அவரை போயிட்டு என்ன எங்கட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ மட்டும் போறியா அப்படின்னா, அன்னைக்கு எங்கள் அம்மா எனக்கு முதுகில் அற விட்டாங்க. இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு வார்த்தைகளால் யார் அற விட போகிறாங்கன்னு எனக்கு தெரியல கௌதம். சார் அதே மாதிரி இப்போ கோல்டு வாங்கக்கூடாது சொல்லிட்டுருக்காரு சார் பாரத பிரதமர் மோடி அவர்கள். கடைக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்போ? நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கட்டா? 717 டாஸ்மாகை மூட போகிறோன்னு சொல்லிட்டாங்க. அங்கே வேலை செய்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க கௌதம்? வேறு வேலைக்கு போகணும் சார். எந்த வேலைக்கு போவாங்க? யார் என்ன வேலை தான் அந்த வேலைக்கு போக வேண்டியது. அதே மாதிரி தான் அந்த கடையில் இருக்கும் வேறு வேலைக்கு போக போகிறாங்க. சுலபமாக நீங்களே எனக்கு வேலையை முடிச்சு கொடுத்துட்டீங்க. டாஸ்மாகில் இருக்கவங்க வேறு வேலைக்கு போகிறாங்கன்னா அப்போ அங்கே வேலை செய்கிறவங்க வேறு வேலைக்கு போக போகிறாங்க. நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்கிறது. சரி, இப்போ அந்த கடை முதலாளிங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு, பொட்டி கடை பார்த்துக்கிறீங்களா? இந்த கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தண்டலுக்கு வாங்கி கடை வைக்கிறது. நீங்கள் ஏதாவது சரக்கு வாங்கணும்னு சொன்னால் கையில் காசு இருக்காது. அந்த வடி மஸ்தான் வருவாங்க, வாங்கிப்பாங்க, டெய்லி இவ்வளோ அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அப்பப்போ ஒருத்தர் வருவார் பைக்கில் அப்படி வந்துட்டு சீட்டில் எழுதிட்டு போவார், டெய்லி ஏதோ கொடுப்பாங்க. அவங்கள ஒன்றா நீங்கள் கேளுங்க, ஐயோ இந்த கடையை எடுத்துட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க. ஏன்னா கடனுக்கு வாங்கி அதில் சரக்கு வாங்கி விற்று அதில் ஏதோ காசு பார்த்து குடும்பம் நடத்துகிறாங்க. இந்த கடை இல்லைன்னா அவங்க வந்து பொழப்பு கஷ்டம், இந்த தண்டல் கட்டுறதும் கஷ்டம். எப்படி இந்த நகைக்கடைகள் வச்சுருக்கவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி ஒரு மாதம் வியாபாரம் இல்லை அப்படின்னா பட்டினி கிடக்க போகிறாங்களா? இல்லை இல்லை இல்லை. அப்புறம் அவங்களுக்காக ஏன் இது பண்ணுறீங்க? சரி, அடுத்தது தங்கம் வாங்காதீங்க அப்படின்னா அதுக்காக ஒட்டுக்கா எல்லாரும் வாங்க போகிறது கிடையாது. கௌதம், போன மாதம் எத்தனை சவரன் வாங்கினீங்க? ஒன்றும் ஆகலை சார். அதுக்கு முந்தின மாதம் ஒன்றும் ஆகலை சார். கடைசியாக எப்போ தங்கம் வாங்கினீங்க? தெரியல சார், ஞாபகமே இல்லை. ஏயா வாங்காத தங்கம் அதை வாங்குன்னு சொன்னாங்கன்னா வாங்காதன்னு சொன்னாங்கன்னா இப்போ நாளைக்கே வந்து மோடி அவர்கள் வந்து தங்கம் வாங்குன்னு சொன்னால் போய் வாங்கிடுவியா? நீங்கள் வாங்க முடியாது, நானும் வாங்க முடியாது, ரைட்டா? ஏதோ அவர் வாங்க வேணான்னு சொல்லிட்டாரா, இனிமேல் வீட்டில் கேட்டால் கூட அம்மா பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாருமா, ஒரு வருஷம் வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு போவியா? அதை விட்டு தங்கம் வாங்க வேணாம். தங்கம் வாங்க வேணாம்னு சொன்னது என்ன காரணம்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக. சரி, இன்றைக்கி வாங்கினா ஒரு வருஷம் கழிச்சு விற்றா காசு வருமே அப்படி லாப நோக்கோட இந்த மாதிரி பண்ணுறவங்க வாங்காதீங்க. உங்களுக்கு கல்யாணம், உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம், இல்லை உங்களுக்கே கல்யாணம், உனக்கே கல்யாணம் ஆகலை, நான் வேறு எங்கேயோ போயிட்டேன், உனக்கு கல்யாணம் போது நீ வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க பொண்ணு வீட்டில் தான் என்ன தாலி வந்து ஏதோ நம்ம சைட்லேருந்து எடுக்கணும் இல்லையா? அப்போ அது அத்தியாவசிய தேவை, அது வாங்காமல் இருக்க முடியாது, ரைட்டா? அதே மாதிரி வெளிநாட்டு பயணங்களை தவிர்க்க வேண்டும் அப்படின்னா இப்போ அங்கேருந்து ஓட்டு போடுறதுக்காக வந்திருப்பாங்க, கூடவே ஒரு 10 நாள் 15 நாள் லீவ் போட்டிருப்பாங்க. ஐயோ பிரதம மந்திரி சொல்லிட்டார் அப்படின்னு போகாமல் இருப்பாங்களா? அதே மாதிரி படிக்க போயிருக்காங்க, லீவில் வந்திருப்பாங்க, செமஸ்டர் லீவு ஏதோ சம்திங் ஏதோ வந்திருப்பாங்க. இல்லை அமெரிக்காவில் வேலை பார்த்துட்டு இருக்கவங்க இங்கே வந்து சொந்தக்காரங்களை பார்க்க வந்திருப்பாங்க, அவர் சொன்னாரும் போகாமல் இருப்பாங்களா? அத்தியாவசியம் போக வேண்டியவங்க போங்க. மற்றபடி நான் வந்து பார்த்தீங்களா ஹனிமூன் ட்ரிப் போகிறேன், இதில் சில இந்த சினிமா நடிகர்கள் இந்த கிரிக்கெட்டர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு அண்டார்டிகாவில் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆர்டிக்கில் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அந்த ஊரில் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னையே அதெல்லாம் கல்யாணம்னா சொந்தக்காரங்க ஊரில் இருக்கவங்க எல்லோரும் வரணும். நீங்கள் அங்கே போய் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா ரைட்டு, உங்கள் சொந்தக்காரங்களாம் கோடீஸ்வரங்களாக இருப்பாங்க, அது வேறு விஷயம். பட்டு எதுக்காக அங்கே போகணும்? இங்கே இல்லாத எக்ஸாட்டிக் லொக்கேஷன்ஸா, நம்ம ஊரில் இல்லாத ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் எதெல்லாம் சொல்கிறீங்களோ அதுக்கு இங்கே ஒன்று மாடல் இருக்குது. அதனால் தேவையில்லாமல் அங்கே போகாதீங்க. படிக்க போனோம், இல்லை சில பேர் வைத்தியத்துக்கு போனோம், இல்லை பிஸ்னஸ் ட்ரிப் போகணும், அதுக்கு சொல்லுங்கள். அவங்களாம் இல்லை சார் மோடி சொல்லிட்டார் சார் நான் வரமாட்டேன் சார் அப்படின்னு சொல்ல முடியுமா? அது போனோம், நான் பாட்டுக்கு கொழுப்படுத்து போய் என்கிட்ட காசு நிறைய கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் வேணாம்பா. இந்த கொரோனா பீரியடில் சின்ன பையன் எனக்கு வந்து எப்படி இந்த பாதரட்சியால் பொத்தி எடுத்த மாதிரி புத்தி சொன்னான். இந்த
அந்த அந்த காலத்துலலாம் அந்த சினிமாவில் பார்ப்போம், அந்த கரடித்தலை புலித்தலை அப்படின்னு மாட்டிருக்கோம் தெரியுமா? அந்த மாதிரி நம்மளால இன்றைக்கி அதெல்லாம் வாங்க முடியாது. சும்மா மரத்தில் ஒரு மான் தலை அது வந்து வாங்கி வீட்டில் புது வீட்டுக்கு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாட்டினம்பா. சின்ன பையன் 8 வயசு அந்த பையனுக்கு. அவன் வந்து பார்த்துட்டு வந்து அங்கிள் இது என்ன அப்படின்னா, நல்லா இருக்காடா ஏதோ சொன்னேன். சொன்ன உடனே முதல்ல என்ன பண்ணால் 2 வாங்கி மாட்டிருக்கலாமே 2 பக்கம் அப்படின்னா. 1000 ரூபாய் என்னன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ இதுன்னு கேட்டான். 1000 ரூபா அப்படின்னு சொன்ன உடனே அப்போ 2ன்னா 2000 ரூபா ஆகும். இது கொரோனா காலம், காசை சேர்த்து வைக்கணும், நீங்கள் இதை வாங்கியிருக்கக்கூடாது அப்படின்னா. ஒளேர்னு அற விட்டா மாதிரி இருந்தது எனக்கு. அந்த சின்ன பிள்ளைக்கு தெரியறது கூட எனக்கு தெரியலையே அப்படின்னு. அந்த மாதிரி இது ஒரு கடினமான காலகட்டம் தேசத்துக்கு. தேசம் நல்லா இருந்தால் தானே நீங்கள் நல்லா இருக்க முடியும். நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்களா, ஐயோ டாலர் விலை இப்படி ஏறி போயிடுச்சு. கரெக்டு. காரணம் என்ன? கிட்டத்தட்ட $80 பில்லியன் நம்ம தங்கத்தை இறக்குமதி பண்ணுறோம். நம்ம இந்தியாவில் நம்ம இருக்கிற மக்கள்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 30,000 டன்னுக்கு மேலே தங்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வருஷம் வாங்கி குவிச்சு நிற்கிறோம் நம்ம. அப்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, லாப நோக்கில் போகிறவங்க, இவங்க வாங்காமல் இருந்தாலே அந்த இறக்குமதி குறையுதா? நீ வெளிநாடு போகிற அப்படின் போது டாலர்லேயும் யூரோலையும் தானே செலவு பண்ணுறேன். உங்ககிட்ட காசு இருக்குது. நான் இன்னொன்று சொல்லிட்டேன், நம்ம ஊர்லேயே அழகழகாக கார் கிடைக்குது, நீங்கள் ஏன் வந்து 1.5 கோடி 2 கோடிக்கு வெளிநாட்டிலேருந்து காரை இறக்குமதி பண்ணுறீங்க? அதுவே தப்பு. முதல்ல அவங்கள அந்த வெளிநாட்டு காரில் சுற்றுறவங்க கிட்ட போயிட்டு சொல்லுங்கள், அப்புறமா மோடியை கேள்வி கேட்கலாம். சார் அதே மாதிரியே இந்தியாவோட பணம் இது பயங்கரமான வீழ்ச்சியை கண்டிருக்கு சார். நம்ம பார்க்க முடியுது. நான் இப்போ சொல்கிறாங்க வரலாறு காணாத அளவுக்கு வந்து வீழ்ச்சியை கண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன சார் சொல்ல வரீங்க? ஆமாம், வீழ்ச்சி தான் அடைஞ்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லுவீங்க? அதாவது இந்தியாவிலிருந்து எக்ஸ்போர்ட் எதுவுமே இல்லாமல் அதெல்லாம் குறைஞ்சி போயிட்டு எல்லாத்தையும் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்போ டாலருக்கு தேவை அதிகமாகும், அப்போ டாலர் விலை அதிகமாகும், ரூபாய் வீழ்ச்சி அடையும். அப்படி நடந்திருந்ததுன்னு சொன்னால் அதை நீங்கள் குறை சொல்லலாம். பட் இன்னைக்கு நிலைமை என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து நமக்கு தேவையான எண்ணெயில் 85% 87% இறக்குமதி பண்ணுறோம். எண்ணெய் விலை 50%க்கு மேலே ஏறி போயிடுச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டாலருக்கான தேவை அதிகமாகுதா இல்லையா? அப்போது டாலருக்கு தேவை அதிகமாகும் போது டாலர் விலை ஏறத்தான் செய்யும். இது வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையணும். அந்த ஈரானில் அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு அங்கேருந்து ஆயில் வர ஆரம்பித்து அவங்க ப்ரொடக்ஷனை ஃபுல்லாக மறுபடியும் பண்ண ஆரம்பிச்சு இட் வில் டேக் டைம். நாளைக்கே சண்டை நின்றுச்சு அப்படின்னு சொன்னால் உடனே அடுத்த நாள்லேருந்து அவங்க ஃபுல் ஃப்ளெஜ்டாக ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. நிறைய அடி வாங்கியிருக்கு. கட்டாரில் என்ன சொல்லிட்டாங்க, இன்னும் 5 வருஷத்துக்கு 20% எங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்க. அப்போது அந்த விலையெல்லாம் ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்கப்புறமா எண்ணெய் விலை குறைஞ்சிது அப்படின்னா தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரூபாயோடைய மதிப்புன்றது மேலே ஏறும். சரி, இப்போ டாலர் விலை 95 ரூபா ஆயிடுச்சு, 100 ரூபா கூட ஆயிடுச்சுன்னு வச்சுப்போமே. டாலரில் என்ன வாங்கினேன் நேற்றுக்கு? டாலரில் வரை ஏறிச்சு இதானே தெரியுது. அது ஏறினதுனால உனக்கு எந்த விதத்தில் பாதிப்புன்னு எனக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். இன்றைக்கி டாலர் வரையை பற்றி பேசுகிறவங்களாம் அதை தான் சொல்லி நிற்கிறேன். இப்போ மக்கள் ஏமாத்துறாங்கன்னு சொல்கிறீங்களா? நான் கேள்வி சொல்லு, டாலர் விலை ஏறிச்சுப்பா, அதனால் உனக்கு என்ன பாதிப்பு? சார் டாலர் விலை ஏறிட்டதுனால நீ முதல்ல கேட்டியா பெட்ரோல் விலை ஏறிச்சுன்னு. பெட்ரோல் விலை ஏறினா உடனே இங்கே விலை ஏற்றுவாங்கன்ற. டாலர் விலை ஏறினா உனக்கு என்ன விலை ஏறுது எனக்கு சொல்ல முடியலல்ல. கம்முன்னு ஓரமாக போய் நில்லு. இப்போது உங்கள் அண்ணன் தம்பி யாராவது வெளிநாட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமெரிக்காலேயோ இங்கே வேலை செய்கிறாங்க, ஆஸ்திரேலியாவில். இப்போ அவங்க பணம் அனுப்பிச்சாங்கன்னா, இது நாள் வரைக்கும் வந்து $1000 அனுப்பிச்சாங்கன்னு சொன்னால் அவனுக்கு 80,000 ரூபா வந்துருக்கும். இப்போ அவங்க $1000 அனுப்பிச்சாங்கன்னா 95,000 ரூபா வரும். 5,000 ரூபா எக்ஸ்ட்ரா வருதா? அவன் அதே $1000 தான் அனுப்புகிறான், 5,000 ரூபா எக்ஸ்ட்ரா வருது இல்லை? அதை விட்டு நோ டாலர். இது வந்து அரசோட தவறான திட்டங்கள்னால இருந்ததுன்னு சொன்னால் ஓகே. இன்றைக்கி அங்கே சண்டை நடந்துருக்குது, அதனால் ஆயில் விலை ஏறி போச்சு. இதை யார் போய் தடுத்து நிறுத்த முடியும்? இப்போது இன்றைக்கி ராகுல் காந்தி சொல்லிடுறார், பிஎம் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டாரு, அதனால் வந்து அமெரிக்கா சொல்ல தான் கேட்டேன். ஆனால் விளக்குன்னீங்களா? நான் ஒன்றை சொல்கிறேன், அவரே இல்லை. இப்போ அங்கே போன உடனே சைனாவில் ஜி ஜின்பிங் அவர் அமெரிக்கா கிட்டேருந்து நான் அவங்ககிட்ட நிறைய ஆயில் வாங்குகிறேன், சோயாபீன் வாங்குகிறேன், அதை வாங்குகிறேன், இதை வாங்குகிறேன் அப்படின்றாரு. அப்போ ஜி ஜின்பிங்கும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாரு, எப்ஸ்டீன் ஃபைலில் அவர் பேர் இருக்குதுன்னு சொல்வாரா ராகுல் காந்தி? எப்படி சொல்வார்? உடன்படிக்கையில் கைத்து போட்டு வந்துக்கிறாங்கல்ல, அவரை பற்றி எதாவது பேசுவாரா? அதனால் இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு பதில், ஆமாப்பா நான் எஸ்எல்சி ஃபெயிலு, நீ 8th பாஸ் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கினே இருக்கணும்.
முட்டாள்கள் கிட்ட நீ விளக்கம் கொடுத்துருந்தேன்னு சொன்னியானா நீ தான் முட்டாள் ஆகிடுவ. அப்படியா நீங்க ரொம்ப புத்திசாலி, உங்களுக்கு பதில் சொல்ல என்னால முடியாது, நான் வரேன் அப்படின்ட்டு அப்படியே வந்துருங்க. இவங்க இப்படி தான் புலம்பிட்டு இருக்கோம். ஸோ பொன்னான கருத்துக்களை இளையவாணி பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி கௌதம்.